அடுத்து நம்ம இதுதான் வந்து மதத்துக்கு பின்னாடி நடந்துக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய போர். இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்க போர் எப்படின்னா எல்லா மதங்களையும் அழிச்சிட்டு கிறித்துவத்தை பிரதானப்படுத்துறது தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்குது. சரி, நாம் இது வரைக்கும் இது ஒன்றே போதுமில்ல உங்களுக்கு. கிறித்துவமும் பைபிளும் போலியான ஒரு விஷயங்கள் பிற்பாடு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான நிதர்சனபூர்வமான சாட்சி இதுதான். இது இந்து மதத்துக்கும் பொருந்தும். இந்து சமயம் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்து சமயம் கிடையாது, இந்து மதம். சமயத்துக்குள்ள அந்த சமயங்கள்ல அப்போ வந்ததே கிடையாது. இந்துயிசம் வந்தது மதம் ரீதியாக கிறித்துவத்தோடு வந்தது தான். கிறித்துவம் காலங்களில் அப்போ தான் இந்த இந்தியாவில் குறிப்பாக இந்தியாவுக்குள்ளே இந்து மதம் வந்தது. அதுக்கு முன்னாடி இருந்த மதங்கள், அதுக்கு முன்னாடி இருந்த சமயங்கள் ஜைனம், பௌத்தம் இதெல்லாம் தான் சமயங்கள். இந்துவும் கிறித்துவமும் மதம். நாங்கள் அங்கே ஆரம்பிக்கிறோம், நீங்கள் இங்கே ஆரம்பிங்க, இதை வச்சு பின்னாடி பெரிய இது எல்லாமே குறிப்பெடுத்து வச்சுருந்தது தான். எல்லாமே வழிநடத்தல் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது பிரகாரம் இன்றைக்கு ஆங்கிலேயர்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நேரடியாக இந்தியாவை மோத முடியாது, போர் நடத்த முடியாது. இங்கே இந்தியாவை இஸ்ரேல் பாலஸ்தீனம் மாதிரியோ இல்லை பிற இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இல்லையா போர், இது மாதிரி இந்தியாவுக்குள்ளே நடத்த முடியாது. ஏன்னா இங்கே முன்னோர்கள் வாழ்ந்த இடம். இந்த இடத்துல அப்படியெல்லாம் அழிக்க முடியாதுன்ற இந்த சிஸ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டதுனால தான், இந்த ரகசியத்தையும் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இப்படி மத கலவரங்களும் மனிதர்களுக்குள்ள ஏகப்பட்ட மருத்துவ ரீதியான கலவரங்களையும் உண்டாக்கி இந்தியாவை அழிக்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் செய்கிறாங்க. ஏன்னா இந்த 10 பரிணாமங்களும் இந்தியாவுக்குள்ளே நடக்கும். இதுதான் உண்மை. இதில் 7வது நிலை எல்லா விதமான, அதாவது பௌத்தம், ஜைனம் இந்த மாதிரியான மேம்பட்ட சமயங்களுடைய எல்லா விதமான மேன்மக்கள், அதாவது விஞ்ஞானம் பெற்றவங்க எல்லாருமே அந்த 7வது கேட்டகரிக்கு வந்தாச்சு, 7வது அறிவுக்கு வந்தாச்சு. அடுத்து 8, 9 நடக்கிறதுக்குள்ள இவங்க உலகத்தை அழிக்கணுன்ற கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அதற்கான எல்லா விதமான செயல் திட்டங்களும் தான் இன்றைக்கி நடந்துச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, பஞ்சபூதங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிட்டு இருக்கு. இதில் சீதை எப்படி அப்படின்னா, சீதை எந்த அளவுக்கு தூய்மையானவள் அப்படிங்கிறத ராமன் வந்து முழுமையாக நம்பினான். சொன்னா இல்லையா, நேற்று இதை பற்றி தானே பேசணும். அப்போது ராமன் வந்து சீதையுடைய பஞ்சபூதங்கள் மிக மிக, அதாவது சீதை உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்கள் ரொம்ப பலத்தோடு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் 100% நம்பி 100% அவர் நம்பி ராவணன் தூக்கிட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக டென்ஷனே எடுத்துக்கல, ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ணார் இல்லையா. அதுக்கப்புறம் அவர் சீதையை காப்பாற்றுறதுக்கு யாரை நாடினார் தெரியுங்களா? மூதாதையர்களை நாடினார். யாருடைய மூதாதையர்கள்? சீதையுடைய மூதாதையர்கள். ஏன் சீதையோட மூதாதையர்களை நாடினார் அப்படின்னா, சீதை ஓரறிவிலிருந்து பரிணமித்த பெண் சக்தி தானே எல்லாமே சொல்லியிருக்கேன் இல்லையா. பெண் சக்தி தான் பரிணாமம் அப்படின்னும் பொழுது அந்த பெண்ணுடைய மூதாதையர் யார் அப்படின்னா, விலங்குகள்லேருந்து மனுஷியாக பிறந்தா. அப்போ விலங்குகள் தான் மூதாதையர். அப்படிங்கிறதுனால தான் மனிதர்களை நாடி போகாமல் சீதையை காப்பாற்றுறதுக்கு அவளுடைய மூதாதையர்களான விலங்குகளை நாடி போனார். பலவிதமான விலங்குகள் கொண்ட கூட்டம் தான் சுக்ரீவன் கிட்டே இருந்தது. கரடி, அதுக்கப்புறம் வந்து குரங்கு எல்லா விதமான குரங்கு வகைகள், குரங்கினங்களில் பல வகைகள் எல்லாமே அந்த இதில் இருக்குது. அப்போது அவங்கள நாடி போய் அவங்களுடைய முயற்சியில் தான் சீதையை காப்பாற்ற முடியும். இதுதான் பிரபஞ்சத்துடைய ரகசியம். இதை ராமன் தெளிவாக புரிஞ்சுட்டான். இந்த சிஸ்டமெல்லாம் நம்ம முன்னோர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் தான் இன்னும் அடுத்து அதாவது ராமன் ஒவ்வொரு யுகத்தில் பிறந்தாங்கன்றதுனால அவங்கள கடவுளாக பார்த்து ஒதுக்கி வச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம யுகத்தில் பிறந்த அவ்வை, திருவள்ளுவர்லேருந்து எல்லாருமே, அகத்தியர்லேருந்து இன்னும் தேரையர்லேருந்து சிவவாக்கியர்லேருந்து எல்லாருமே புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க சிஸ்டமை. ஸ்ரீராமனை மட்டும் நம்ம சாமியாக்கி வச்சுட்டு அதோடு க்ளோஸ் பண்ணிட்டாங்க சாப்டரை. இவங்களும் மேம்பட்டவர்கள் தான். ராமன் அளவுக்கு இவங்களும் மூதாதையர்களும், இவங்களும் அறிவில் சிறந்தவங்க, பிரபஞ்சத்தோட பஞ்சபூதங்கள் கட்டமைப்பை புரிஞ்சவங்க தான். ஸோ இதனால தான் அப்படி மூதாதையரோட உதவியை நாடினதுனால தான் சீதையை ராவணன் கிட்டேருந்து காப்பாற்றி கூடி வர முடியுது. அப்போது அசோகவனத்தை இருக்கும்பொழுதும் சீதை உள்ள தன்னுடைய ஏரியாக்குள்ளே இருந்தும் அவனை சுற்றி அத்தனை அரக்கர் கூட்டம் இருக்கும்பொழுதும் ராவணனால் சீதையை தொட முடியல. ஆனால் இதை வந்து சித்தரித்து ராவணன் வந்து ரொம்ப உத்தமன், அவன் வந்து சீதை பக்கத்தில் இருந்து கூட சீதையோட பர்மிஷன் இல்லாமல் தொடலன்ற மாதிரியான தவறான ஆய்வு சித்தரிப்புகள் நடந்தது. உண்மை அது இல்லை.
ராவணன் முயற்சி செய்தான். ஆனால் சீதையுடைய பஞ்சபூத சக்தி ராவணன் நெருங்க முடியல. ஒரு பெண்ணுக்கு உடம்புக்குள்ள அவனுடைய அவன் அளவு பண்ணாதான் நடக்கும். அதை தான் நம்ம முன்னோர்கள் ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையாது அப்படிங்கிற மிகப்பெரிய தத்துவத்தை ரொம்ப சிம்பிளாக ஊசிய நூலையும் வச்சு சொல்லிட்டாங்க. இதற்கு பின்னாடி சீதையுடைய வாழ்க்கையே பெரிய உதாரணம். சீதை ராவணனை அலோவ் பண்ணலை, இடம் கொடுக்கல. அதனால தான் ராவணனால் அவளை நெருங்க முடியல. எந்த பெண் இடம் கொடுத்தா மட்டும்தான் ஒரு ஆணால் நெருங்க முடியும். அந்த பெண் எந்த ஆணை அலோவ் பண்ணுவா அப்படின்னா, தன்னுடைய உயிர் சக்தி தனக்குள்ளே தான் கருவாக இருந்து ஒரு ஆணை உருக்கிட்ட ஒப்படைச்சிருக்கா இல்லையா, ஒரு உருவான தாய்கிட்ட, அவனுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவான். தன்னுடைய தான் உயிர் சக்தியாக எந்த ஆணுக்குள்ளே இருக்கிறாளோ இயங்கிட்டு இருக்காளோ அந்த ஆணை அவளால் கண்டறிஞ்சிட முடியும். எத்தனை பரலாங்க தூரங்கள் நீங்கள் எடுத்துன்னு போய் வச்சாலும் அந்த உயிர் சக்தி கரெக்டாக அந்த உடலை தேடி போகும். எத்தனை தூரம் பிரித்து வச்சாலும் உடலும் உயிரும் பிரிக்கவே முடியாது. கண்டிப்பாக அங்கே போய் இணையும். இது பிரபஞ்சத்துடைய சிஸ்டம், இதை உடைக்கவே முடியாது. மனிதர்கள் சிஸ்டமை முழுசாக புரிஞ்சிக்கலாம். ஆனால் எப்போ நீ தவறான ஒரு விஷயத்துக்கு வழியாக அதை கையாளுறியோ அப்போவே உனக்குள்ள அந்த சிஸ்டத்தோட புரிதல் பிரேக் ஆகிடும். இவ்வளோ விஷயங்களை பஞ்சபூதங்களால் செயல்படுத்த முடிஞ்சது. தன்னை புரிஞ்சுக்கிட்ட அவங்கள எவ்வளோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்கள பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த உடலே பஞ்சபூதங்களால் ஆனது தானே. இன்னும் அதாவது எந்த சிஸ்டமை நீ புரிஞ்சுக்கிட்ட அதை தவறாக மிஸ்யூஸ் பண்ணணும், அதை தவறாக பிரேக் பண்ணணும்னு நீ நினைக்கிறியோ, உன்னுடைய கரு எங்கே இருக்குது? அந்த பஞ்சபூதங்கள் கிட்ட தான் இருக்குது. அங்கேருந்து தான் உனக்குள்ள பஞ்சபூதங்கள் இயக்குது. அப்போ உன்னை இயக்குறதே அந்த பஞ்சபூதங்கள் தான்ப்பா. அப்போ அங்கேருந்து போடுற ஒரு ஸ்விட்சு இங்கே இருக்கிற அவதாரங்களாக இருக்கிற பஞ்சபூதங்கள், இதுவும் பிரபஞ்சத்தோட சிஸ்டம். இதை தான் ஒரு கையில் விட்டுட்டே இருப்பாராம், ஒரு இடத்துல அப்படி கடவுள் பிடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இது எல்லாத்துக்கு பின்னாடியும் தத்துவம் இருக்குது. நீ என்ன அளவுக்கு எங்களை மிஸ்யூஸ் பண்ணுறியோ போயிட்டே இருக்கு. ஒரு இடத்துல நாங்கள் பிடிச்சி இருக்கும்பொழுது அங்கே உனக்கான பிரேக், அதுக்கு மேலே உன்னால் தாண்ட முடியாது. இயற்கையை செயற்கையால் கோர்த்த தான் முடியும், அணைக்க முடியாது, அழிக்க முடியாது. இயற்கை தான் செயற்கையை அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஏன்னா இங்கே உருவான எல்லாமே அந்த இயற்கைக்குள்ளேருந்து வெளிப்பட்டது தானே. அப்போ அதுக்குள்ளேருந்து பிறந்ததை அதால் மட்டும்தானே பாதுகாக்கவும் முடியும், பிறக்க வைக்க முடியும். அதால் தான் பாதுகாக்கவும் முடியும், அழிக்க வைக்கவும் முடியும். இதை தான் சிவன், திருமால், பிரம்மான்ற இந்த 3 பெயர்களை வச்சு கொண்டாங்க. இது ஆண்கள் கிடையாது, பெண்கள் தான். இதை சொல்கிறது தான் நவராத்திரி. இன்னொரு விஷயம் என்ன முக்கியமான விஷயம்னா, பெண்கள் மட்டும்தான் எல்லா விதமான ஆயுதங்களையும் கையாளக்கூடிய திறன் பெற்றவர்கள் அப்படிங்கிறது தான் நவராத்திரி சொல்ல வர விஷயம். எங்கேயாவது ஆண்களை வச்சு ஏதாவது இந்த மாதிரியான நவராத்திரி பண்டிகை இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். ஆயுதங்களை வச்சுன்னா ஆண்களை வச்சு ஏதாவது ஒரு பண்டிகை இருக்கா? முன்னோர்கள் கொண்டாடினாங்களா? பிற்காலத்தில் வந்ததான் சிவராத்திரி. இப்போ நவராத்திரியை பார்த்து தான் சிவராத்திரி. நவராத்திரியுடைய எப்போ தோன்றியதுன்றதை ஆராய்ச்சி பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். சிவராத்திரி எப்போ வந்ததுன்றதை பாருங்கள். அது ஒரு இரவு தான். அது நவராத்திரி 10 இரவுகள். ஏன் இரவுகளை கொண்டாடினாங்க? இரவுகளை பகல் வச்சுருக்கலாம் இல்லையா? ஏன் நவராத்திரி நண்பகல் வச்சுருக்கலாம், நவப்பகல் வச்சுருக்கலாம் இல்லையா? அதற்கு பின்னாடியும் தத்துவம் இருக்குது. ஏன்னா பெண் தான் படைப்பாளி. பெண் எங்கேருந்து படைப்பு எங்கே நிகழுது? ஒரு கருவறைக்குள்ள. அப்போ கோயிலில் இருக்கிற கருவறைகளுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவமே கருவறையும் பெண்ணோடைய கருவறையும் ஒன்று தான். படைப்பு பிறக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவறையில் தான். ஒரு படைப்பு, ஒரு உயிர் ஜனிக்கக்கூடிய ஆற்றல் அங்கே தான் இருக்குன்றதை சொல்கிறது தான் கருவறை. கோயில்களில் இருக்கிற கருவறை. அதை ஏன் தெய்வம் இருக்கிற இடமா, ஒரு புண்ணிய இடமா? அவ்வளோ பெரிய கோயிலில் ஒரு இருட்டான அறைக்குள்ளே, ரொம்ப குறுகிய அறைக்குள்ளே, ரொம்ப குனிஞ்சு போகிறக்குள்ள, இதுக்கெல்லாம் இப்போ தான் கருவறையை ரொம்ப ஹைட் ஆக்கிட்டானுங்க சோம்பேறி பசங்க. அதுக்குள்ளே இருக்க தத்துவமே கருவறை அப்படிங்கிறது ரொம்ப குனிஞ்சு தான் போகணும். இருட்டான பிரதேசத்துக்கு குறுகிய இடத்துக்குள்ளே தான் இருக்கும். இது எல்லாமே குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு வழித்தடம், கர்ப்பப்பையோட வழித்தடம். அது போக குனிஞ்சு தான் வரணும். அந்த கருவறையை ஆண்களாக இருக்கட்டும், ஆண்கள் தானே அர்ச்சகர்களாக இருந்தாங்க, அவங்க தான் பூசாரிகளாக இருந்தாங்க, அவங்க வணங்கணும். அந்த கருவறைக்குள்ளே இருக்கிறது பெண் அப்படிங்கிற படைப்பின் சக்தி. அதை ஆண் அப்படிங்கிறவன் தலைவணங்கி உள்ளே போனால் மட்டும்தான் அவளுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும். சிசு அப்படிங்கிற ஒரு குழந்தை உருவாகும். ஏன்னா படைப்பு சக்திக்கு அவன் கொடுக்க வேண்டிய மரியாதை.
அதனால தான் கருவறை தலைவாசல் ரொம்ப கீழே இருக்குது, குனிஞ்சு போக வேண்டிய ஒரு அது போக அந்த குழந்தை பிறக்கிற தடம் குறுகிய பாதையாக இருக்கும், ரொம்ப சின்ன இடம். அங்கிருந்து தான் அந்த படைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு வெளியே வரும். அதோடைய சூழல் இருட்டாக தான் இருக்கும். அதனால தான் அந்த படைப்புகளை பற்றி பேசுகிறதுனால தான் நவராத்திரி அப்படிங்கிறது இரவில் கொண்டாடும். ஏன்னா படைப்பு தானே, ஆக்கம் தானே முதல், அதுக்கப்புறம் தான் பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் தான் அழித்தல். ஆக்கமே இல்லைன்னா இது ரெண்டுமே ஒன்றுமே கிடையாது இல்லையா? அதனால தான் படைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெண்ணோட கருவறை அந்த இருட்டு சூழலை பற்றி பேசுகிறதுனால தான் பெண்களை கொண்டாடுறதுக்காகவும் அவங்களுடைய கர்ப்பப்பையான படைப்பை கொண்டாடுறதுக்காக தான் நவராத்திரின்ற இரவு பொழுதுகளை கொண்டாடினா. இத்தனை விஷயங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குங்க. நவராத்திரிக்கு பின்னாடி அத்தனை விஷயங்கள் இருக்கு. ஆக பெண்கள்லாம் படைத்தல், காத்தல், அழித்தல், இது மூணையுமே நவராத்திரி சொல்லுது. பெண் படைக்கிறா அந்த இரவு. அதனால தான் நான் அந்த கருவறை சூழலில் சொல்கிறேன் நவராத்திரி. பெண் தான் எல்லாமும் சர்வமும் அப்படிங்கிறதுனால தான் பெண்ணுக்கான ஒரு விழா காலமாக தான் அந்த நவராத்திரி இருக்குது. பெண் தான் காக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் அந்த போர் அப்படிங்கிற மகிஷனை அழிக்கக்கூடிய, ஏன்னா ஒரு தீய சக்தி அழித்து மக்களை காக்கக்கூடிய சக்தி யார் அப்படின்னா பெண் தான் அப்படிங்கிறத அறிவுறுத்துறதுக்கு தான் அந்த நவராத்திரி. ரெண்டாவது அழிக்கவும் அவளால் தான் முடியும் அப்படிங்கிறதுனால தான் அந்த நவராத்திரி. மூன்றுமே படைத்தல், காத்தல், அழித்தல் மூன்றுமே சொல்கிறது நவராத்திரி. இதை பார்த்துட்டு தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன்ற ஆண்களை வச்சு உருவாக்கப்பட்டது இந்து மதம். பெண்களை அழிச்சிட்டு ஆண்கள் தான் எல்லாமேங்கிறத காட்டுறதுக்காக உருவாக்கப்பட்டது. ரெண்டாவது இந்த 10 அவதாரங்களும் இந்த நவராத்திரியை பேஸ் பண்ணி தான் இங்கே ஆண்களை வச்சு உருவாக்கப்பட்டது. இது எல்லாமே பெண்கள். அங்கே ராமன்ற இடத்துல சீதை இருந்தார். ஒவ்வொரு நரசிம்மன்ற இடத்துல நரசிம்மினி அப்படிங்கிற ஒரு பெண், அதுக்கப்புறம் தான் நரசிம்மன்றதே உருவாக்கப்பட்டது. வராகியை பார்த்து தான் அங்கே வராக அவதாரம். வாமினின்றதுலேருந்து தான் வாமனன், மச்சக்கண்ணீர்லேருந்து தான் மச்சாவதம், எல்லாமே பெண்கள் தான். இதை பார்த்துட்டு தான் அங்கே உருவாக்கப்பட்டது. அந்த அவதாரம் முதல் கிடையாது, இங்கே தான் பெண் தான் எல்லாமே. பெண்களால் இதெல்லாம் எங்கே இருந்து? அந்த வேட்டையாடல் பெண் தான் முதல் வேட்டையாடி, அவள் தான் ஃபஸ்ட்டு வேட்டையாடினா. அவளால் தான் எல்லா விதமான ஆயுதங்களும் உருவாக்கப்பட்டது. கல்லுலேருந்து எல்லாத்துலேருந்து ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டதுக்கான ஒரு காரணமே பெண் தான்.